கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கிறோம். அங்கே தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து தப்பித்து போகும்பொழுது, தன் ஆடு மேய்க்கும் போது ஆடு பாதுகாவலனாக நாபாலுடைய ஆட்டு மேய்ப்பனோடு மேய்த்தவன் இந்த தாவீது. அவனுக்கு வேலைக்காரனாகவும் இருந்திருக்கிறான். அங்கே அப்போ நாபால் ஒரு பெரிய பணக்காரன். அவனிடத்துல ஏதாவது ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி தாவீது ஒரு 10 சேவகனை அனுப்புகிறான். இந்த 10 பேரும் கேட்கும் போகும்பொழுது தாவீது யார் என்று சொல்லி கேட்கிறான். நாபால் தாவீதை எனக்கு தெரியவே தெரியாது, எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்கள அதில் ஒரு ஆள் தெரியாது அப்படிங்கிறான். அவனுடைய மனைவி அபிகயா என்று சொல்லப்படுகிறது. புத்திசாலியான பிள்ளை. அப்போ இன்னைக்கு ஒரு நாய் கூட அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டயத்தோடு அவன் தாவீது கிளம்பும் போது, இது அவனுடைய நாபருடைய மனைவி அபிகாயாளுக்கு தெரியுது. சரிப்பா தேவ பிள்ளையே, அங்கே அவள் தாவீதுக்கு வேண்டிய எல்லா ஆகாரங்களையும் கொடுத்து சொல்லுகிறார். அவன் கர்த்தரை அறியாதவன், அவனிடத்துல பைத்தியம் இருக்கிறது, மூடத்தனமும் இருக்கிறது, அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லி தன் கணவனையும் வீட்டில் உள்ள எல்லா இதுவும் அழிந்து போகாதபடி புத்தியுள்ள ஸ்திரியாக புத்தீனமாக பேசி அவன் என்ன பண்ணுகிறான்னா, அவன் தாவீதை தடுக்கிறான். அதான் தாவீது சொல்லுகிறான், நான் ரத்தம் சிந்தாதபடி என்னை காத்த கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்கிறான். அபிகாயால் நாபால் மனை அபிகாயால் சொன்ன உடனே அவன் அப்படியே நின்றுட்டான். அவன் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் ஏற்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அநேக ஸ்திரீகள் புத்தீனமாக நடக்காதனால குடும்பம் என்ன ஆயிருக்கு, அழிந்து போயிருக்கு. இந்த நாபால் குடும்பம் அப்படிதான் அழிந்து போய்விட்டது. ஆனால் பாருங்க, இந்த அபிகாயிலுக்கு தேவன் இறக்கம் கிடைக்கக்கூடிய கிருபை செய்தார். அவள் சொல்லுகிறா, உன்னுடைய ராஜ்யம் வரப்பொழுது அடிமை என்னை நினைத்தரலும் என்று சொல்லி அவள் சொல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே, பெண்கள் கணவன் சரியா ஆண்டவரை அறியாதவனா இருப்பான், முட்டாளா இருப்பான், பைத்தியமாக இருப்பான், சிலவர் குடிகாரனாக இருப்பான். ஆனால் பெண் இந்த அபிகாயா போல புத்தீனமாக நடந்தா இருக்குமானா அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் காக்கப்படும், அந்த குடும்பம் அழியாதபடி தேவன் பாதுகாப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிய தாயே, வேதவசனம் சொல்லுகிறது, கணவனை என்ன பண்ணுகிறோம், அழியாதபடி தன்னை என்ன பண்ணாங்க, தன்னை முன்னிறுத்தி தாவீது பக்கத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விடுதான். தாவீதுக்கு பணிவிடை செய்தான். அவன் அறியாதவன். தாவீது யாருன்னு, ஏன்னா தாவீதை பற்றி தேசமே பாடியிருக்கிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடியிருக்கிறது. அதே அறியாது. நாபாலிடத்துல வேலை பார்த்தவன், நாடு வைத்தவன், அதுவே அவனுடைய வேலைக்காரருக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு முட்டாளாக இருக்கிறான். ஏன்னா அவன் மட்டும் நல்லா பிடிச்சி நல்லா சாப்பிட்டு வெறித்து இருக்கிறத பழக்கம் அவனுக்கு இருக்கிறது. தேவ பிள்ளைங்க, மற்றவர்களை நினையாம மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் போனான். ஆனால் அந்த உதவி செய்தா, புத்தீனமாக நடந்து கொண்டான். அதனால தான் அவனுடைய பேர் இடம்பெற்று இருக்கிறது. வர நாட்களிலே தேவ பிள்ளைகளை, அந்த நாட்களிலே தாவீதுக்கு மனைவியாகவும் ஆனந்த அபிகா. காரணம் என்ன, புத்தீனமாக நடந்து புத்தீனமாக பேசி அவள் அப்படியே பாதத்தில் உட்கார்ந்து, தாவீது ராஜாவே நீர் தாவீது தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அங்கே அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டி சொல்லி தன்னை தாழ்த்தி பணியிடமாக பணிந்து அவள் என்ன பண்ணுகிறாள், தாவீதை அவளை வணங்குகிறாள். தேவ பிள்ளைகளை, அதனால அவள் குடும்பம் நாவால் அவள் குடும்பம் சொத்து சோழல் அறியாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். எனக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு புத்தீனமாக, கணவன் மூடனாக இருக்கலாம், அவன் பெரிய ரவுடியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். பெண்ணு இந்த அபிகாயை போல புத்தீனமாக புத்தியுள்ள சரியாக நடப்பாயன்னா அந்த குடும்பம் என்ன ஆகாது, அந்த குடும்பம் காக்கப்படும். எதை போல நீங்களும் அந்த அபிகாயை போல வாழணும்னு நினைக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வாழும்பொழுது தேவன் உங்கள் மூலமாக குடும்பத்துக்கு இறங்குவா. வரும் நாட்களில் உங்களுக்கும் தேவன் அவன் பெரிய காரியங்களை செய்வான். உங்கள் குடும்பங்களை கட்டுவார். அபிகாய்க்கு போல நீங்களும் வாழ்றதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இதுக்கு முன்னால் உங்கள் கணவன் ஆண்டவராக இருக்கலாம், மூடனாக இருக்கலாம், கிறுக்கனாக இருக்கலாம், பைத்தியமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவன் கர்த்தர் அறியாது. ஆனால் ஒரு பெண்ணு ஆண்டவருக்கு வேதவசனம் சொல்கிறது, கணவன் நிமித்தம் மனைவி, மனைவி நிமித்தம் கணவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறாங்க. அப்போ அந்த மனைவி நிமித்தம் தேவன் என்ன பண்ண இறங்கலாம், அபிகாய நிமித்தம் தேவன் இறங்கினார்.
அதுக்கு தான் அவன் சொல்லுகிறான் தாவீது, ரத்தம் சிந்தாதபடி நான் நாபாலை அவனுடைய எல்லாத்தையும் அறியாதபடி கர்த்தர் என்னை தடுத்தா கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்கிறார். சரியே நீ வாழ்க என்று சொல்லி அபிகாயை வாழ்த்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறார். நீங்களும் புத்தியனமாக நடக்கும்போது, புத்தியனமாக செயல்படும் போது தேவன் உங்களுடைய அந்த புத்தியனத்தை அறிந்து தேவன் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் நன்மை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம். நாபாலும் அவருடைய சொத்து சுகம் அழியாதபடி ஆண்டவரே, நாபாலுடைய மனைவி அபிகாய் வந்து தாவீதிடத்துல தன்னை தாழ்த்தி அணிந்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணவுகளை எல்லாம் கொடுத்து அப்பா புத்தியனமாக பேசி தாவீது அவனுக்கு நாபாலை கொலை செய்யாதபடி ரத்தம் சிந்தாதபடி தடுத்த அப்ப அந்த அபிகாயிலை போல புத்தீனமாக புத்தியுள்ள சிறியாக அநேக பெண்கள் வாழத்தக்க, ஒருவேளை கணவன் மூடனா இருக்கலாம், கிறுக்கனா இருக்கலாம், அப்பா அப்பேற்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே அப்பா இந்த அபிகாயை போல கர்த்தரோடு கூட இருக்கிறார். தாவீது கொன்றது அஞ்ஞான சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அறிந்து அவங்களுக்கு பணிவிடை செய்தாலப்பா அந்த அபிகாயை போல நீங்க அநேக புத்தி உள்ள ஸ்திரியாக மாறத்தக்க கிருபைகளை செய்ய முடியாது. நம்மட வல்லமை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டப்பா. அப்படியே கிருபை செய்யறதுக்கு சோத்திரம், வழியானத்துக்கு ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தைங்க. ஆமென் ஆமென். இந்த அபிகாயை போல நீங்களும் புத்தி இனமாக புத்தியில சரியாக வாழுங்க. அப்போ உங்க குடும்பம் அழியாது, உங்க குடும்பம் காக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென் ஆமென். காட்டுல